யாருப்பா அது? கண்ணா நீயா? கண்ணை எங்க இருக்கான்? கிழவி எங்க இருக்கான்னு சொல்லு. தெரியாதுப்பா, அவன் வீட்டுக்கு இன்னும் வரவே இல்லை. உள்ள போய் பாருடா. அவன் ரொம்ப போடுறான். அண்ணே உள்ள யாருமே இல்ல. இங்க பாரு கிழவி, தேவையில்லாம அவனை இங்க வியாபாரத்தை தலையிட வேணாம்னு சொல்லி வைக்க, இல்லைன்னா அவன் உயிர் போயிடும். இனிமே யாரா கூட பண்ணா அவன் தலையை வெட்டி உன் கையில வச்சிருப்பான். அந்த பெல்லி டான்ஸ் செம்மையா இருந்துச்சுல. என்னோட தொப்புளை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க. என்ன மப்பு ஏறிடுச்சு, அதுக்கு மேல இருக்கிறத பத்தி பேச மாட்டியா? டேய் அங்க பாரு உன் வீட, ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன்டா. அங்க என்னடாச்சு? வாங்கடா என் கூட. அம்மா என்னாச்சுமா? அம்மா என்னாச்சுமா? அம்மா என்னாச்சுமா? என்னாச்சு? என்னாச்சு சொல்லுமா? யாரு யாரு இப்படி பண்ணது? என்னாச்சுமா? மஸ்துதா விட மாட்டேன்டா. பர்த்திய கூட வாங்கடா, வாங்க போவோம். அவனுக்கு விடவே கூடாது. வாங்கடா போவோம், சீக்கிரம் வாங்க. வாங்கடா. என்னடா இருக்க? உனக்கு எவ்வளவு தைரியம் தான் எங்க அம்மாவை அட்டாக் பண்ணிருப்பேன். சொன்னா கேளுடா. ஆடா வேண்டாம், ஆடா வாடா, சொன்னா கேளுடா. வேற கை எடுங்க. என்ன இப்போ எங்கம்மா அனுப்புறீங்க நீங்க? இந்த இடம் உனக்கு பாதுகாப்பு இல்ல செல்லம். உன்னை யாராவது கடத்திட்டு போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. நீ இப்ப போறதுதான் நல்லது. அம்மா நான் சீக்கிரம் அங்க வந்துடுறேன். அம்மா 2-3 நாள்ல அம்மா வந்துருவேன். அப்புறம் உன் கூட தான் இருப்பேன். உனக்கு பிடிச்சதெல்லாம் ஆன்ட்டி நான் சமைச்சு தர சொல்லியிருக்கேன். உனக்கு ரொம்ப பிடிச்ச தேங்காய் சாதத்தை ஆன்ட்டி செஞ்சு கொடுப்பாங்க. உனக்கு தேங்காய் சாதம்னா ரொம்ப பிடிக்கும் தானே? அம்மா அழாத செல்லம், நான் சீக்கிரம் வந்துடுவேன். அழாதம்மா. நீ இப்ப லட்சுமி ஆன்ட்டி கூட போ, நான் சீக்கிரமா அங்க வந்துடுறேன். அம்மா 2-3 நாள்ல வந்துருவேண்டா. நீ அழாம இருக்கணும். 2-3 நாள்ல வந்துருவேண்டா. அம்மா சொல்றத கேப்பல்ல, நீ நல்ல பிள்ளைல. போ, 2-3 நாள்ல வந்துருடா. அம்மா அழாம போடா. லட்சுமி நீ அவளை கூட்டிட்டு போ. அம்மா நான் போக மாட்டேன். அம்மா நான் போக மாட்டேன். இப்ப நடந்தது எதுவுமே சரியில்லை. சிஎம் ரிப்போர்ட் கேட்டிருக்காரா? யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டியதுதான். நமக்கு ஏதாவது தேவைன்னா கண்டுக்க மாட்டுறானுங்க. ஆனால் தேவைங்கிறப்ப நம்ம கிட்ட ஓடி வரானுங்க. எல்லாரும் மீன்கார பயலுங்க. ஏய் வார்த்தையை அளந்து பேசு. தேவையில்லாம பேசாத. போலீஸ்காரரை பத்தியான பேசுறது அமைதியா இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருக்கீங்களா? நான் திரும்பவும் சொல்றேன், இங்க நடக்கிறது எதுவுமே சரி கிடையாது. என்னை இப்ப ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்க சொல்லிருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க. நீங்க எல்லாரும் இங்க ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கீங்க. எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. நாங்க சொல்றது எல்லாமே உங்க நல்லதுக்காக தான். நாம எல்லாருமே பெரியவங்க தான். அதனால எது நல்லதுன்னு நமக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தா நீங்க இந்த சம்பவம் நடந்துருக்கு. ஏய் வாயமுறா, சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி இருக்கு. வாய முட்ற மீன்கார பையல. முந்தனத்து நடந்த சம்பவம் மொத்தமா சிவூரே பாத்துருக்கு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசணும்னு வையே, ஆளை வெட்டி போட்ட மாதிரி உன் தலை வேற கை வேற கால் வேறைய வெட்டி போட்டுருவா. சக்கா சபாஷ், இந்த மாதிரி நீ கோர்ட்டுக்கு வந்து பேசுனீனா ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் உட்காருங்களா?
கீழே பூஜை நடக்குது, தேவையில்லாம அது தடப்படக்கூடாது. ஹேமத் சார் சொல்ற மாதிரி நாம இதை எங்கேயாவது நிறுத்தி தான் ஆகணும். அதுக்கப்புறம் எப்பவும் போல நம்ம தொழில பண்ண வேண்டியதானே. நீ என்ன புதுசா தொழில பத்தி பேசுற? நீ என்கிட்ட உதவி கேட்டு வந்தவ, மறந்துடாத. 7 மார்க்கெட்ல இருந்து பணம் வருதுங்கிற திமிர்ல பேசுறியா? உன் ஆளுங்களை அனுப்பி என்னையே கொல்ல பார்த்தல. நான் போனா போதுன்னு தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். நான் நினைச்சேன்னா உன் 110 கிலோ பாடி கங்கையில மிதந்துகிட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் நான் அப்படி யோசிக்கல. நீ யோசிக்க வச்சிடாத. பாத்தியா, அப்ப இவன் தாட்டா உண்மையான திருடி. நாம அடிச்சுக்கிறோம், இவன் நம்ம 2 பேரையும் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான். ஏய், நீ என்ன எம்எல்ஏ மாதிரி உட்காந்துட்டு இருக்க? நாங்க 2 பேரும் மோசமானவனுக்கு, எங்களுக்கு என்ன பண்ணணும் நல்லா தெரியும். ஒருத்தனை வெட்டணும்னு முடிவு பண்ணிட்டா வெட்டி தலையை கொண்டு வந்துருவோம், வெட்டணும்னா வெட்டிட்டு வந்துருவோம். இவன் ரொம்ப அசிங்கமா நடந்துக்கிறா. நிஜமாவா? ஒரு பொம்பளைய கொள்ள தினமும் ஆள் அனுப்புறியே, அப்ப நீ அசிங்கமானவன் கிடையாதா? அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, உங்கள யார் உயிரோட இருக்க போறீங்க சாக போறீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க. நான் மிச்சம் இருக்கிறத வந்து க்ளீன் பண்ணிட்டு போறேன். குட் ஆஃபீஸ். ஒரு நிமிஷம். என்னோட அனுமதி இல்லாம யாராவது இங்க இருந்து போனாங்கன்னா அவங்கள வெட்டி எறிங்கன்னு என் ஆளுங்க கிட்ட சொல்லிருக்கேன். வீட்ல பூஜை நடக்குது, பிரசாதம் வாங்கிக்கிட்டு கிளம்பி போங்க. எடுத்துக்கோங்க. ஆமா, நீங்க பாயசம்லாம் பண்ணிருக்கீங்களா? எவ்வளவு தைரியம் இருந்தா பிரசாதம் வாங்கிட்டு என்ன போ சொல்லி மிரட்டுவா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்கிட்ட உதவி கேட்டு வந்தா. உங்க மொத்த சாம்ராஜ்யத்தையுமே அவ அழிச்சிட்டா. இதை தவிர வேற என்ன சொல்றது? பாவம், ஒரு பொண்ணு என் முன்னாடி கையேந்து நிக்கிறான்னு இறக்கப்பட்டா இப்படி பண்ணிட்டா. எப்படி கை கூப்பி நின்னா தெரியுமா? சொல்ல போனா நான் அவளுக்கு காளிபாபு மார்க்கெட் ஷேர் கூட கொடுத்தேன். கண்ணை கொடுக்க வேண்டாம் தான் சொன்னான். நான் தான் கொஞ்சம் முட்டாள்தனமா இருந்துட்டேன். என்ன பண்றது, நான் நல்லவனாச்சே. நல்லவனா இருக்கிறதால நீங்க கொடுத்துட்டீங்க. இப்ப உங்களால எதுவும் பண்ண முடியாது இல்லையா? எதுவும் பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தம்? நான் நினைச்சேன்னா அவளை வெட்டி போட்டுருவேன். அவளை துண்டு துண்டாக்கி கடலை வீசிடுவேன். வேணா என்ன ஆகுதுன்னு பொறுத்திருந்து பாருங்க.